பகைவர் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் சுக்கிரனுடைய பலன்கள் எதுவும் இல்லாதது போல் பல பதிவுகள் வருகிறது. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, குருவுடைய வீட்டில் சுக்கிரன் இருந்தால் அது பலனற்றதாக சிலர் சொல்கின்றார்கள். முதல்ல மீனத்தில் தான் சுக்கிரன், குருவுடைய வீட்டில் தான் சுக்கிரன் உச்சமாகி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 1200 வருடங்களுக்கு முன் எழுதப்பட்ட சாராவணி எனும் நூல் மீனத்தில் சுக்கிரன் இருந்தால் என்ன என்று ஒரு பலன் சொல்லுது. பார்ப்போமா? பிறர் விருப்பம் போல் தானம் செய்தல், கூடுதல் செல்வம், செல்வம் கூடுதலாக இருக்குமா மீனத்தில் குருவுடைய வீட்டில் சுக்கிரன் இருந்தால். பகைவரை அடக்குதல், உலக புகழ் பெறுதல், தலைமை, தொழில் முன்னேற்றம், அரச நட்பு, வாக்கு, நல் மக்களால் கிடைக்கப்பெறும் செல்வம், பிற மனிதர்களிடம் புரிய நல்ல வார்த்தைகளை பேசி நட்பு கொள்ளுதல், வம்சத்தின் புகழ் வளர்த்தல், ஞானம் உள்ளவர்களாக இருப்பார்கள். சுக்கிரனும் குருவும் சேர்ந்தால், குருவுடைய வீட்டில் சுக்கிரன் இருந்தால் இவ்வளவு நல்ல பலன்களை தருவதாக சாராவணி எனும் ஜோதிட நூல் சொல்லுது. ஆனால் ஜோதிட நூல் சொல்வதை மறுத்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, குருவுடைய வீட்டில் சுக்கிரன் இருந்தால் பலனற்று போகும், குருவும் சுக்கிரன் சேர்ந்தால் பலனற்று போகும் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்திக்கிட்டே வராங்க. இது ஜோதிட நூலில் இல்லாததை சொல்லி என்ன பலன் பார்க்க போறாங்கன்னே புரியல. ஏன்னா ஒரு புதுமையாக நாங்கள் கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லி ஜோதிட விதிகளுக்கு மாறுபட்ட கருத்துக்களை சொல்லும் பொழுது பல மக்களுக்கு இது ஒரு குழப்பமாக தான் இருக்கும். ஜோதிட நூல் எழுதப்பட்டது அவர்களும் நல்ல அனுபவத்தில் தான் எழுதியிருக்காங்க. கண்டிப்பாக குருவுடைய வீட்டில் சுக்கிரன் இருந்தால் நல்ல பலன்களை தான் தருவான். அதே போல குருவும் சுக்கிரனும் சேர்ந்தாலும் நல்ல பலனை தான் தருவான்.